இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா என்ன ஒர்க் பண்ணாலுமே அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா தாங்க அமையும். அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கா இருக்கட்டும், அவங்களோட பிசினஸா இருக்கட்டும், எது பண்ணாலுமே சக்சஸ்ஃபுல்லா தான் அமையும். ஆனா சில பேர் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாலும் அவங்களுக்கு ஃபெயிலியர் தாங்க மிஞ்சும். இது ஒரு சைடு அப்படின்னு பார்த்தா சில பேர் நம்மள திட்டுவாங்க, உன்னோட கேரக்டர் சரியில்லை அதனாலதான் நீ சக்சஸ்ஃபுல்லா வரல. சில பேர் உன்னோட ஹேபிட் சரியில்லை அதனாலதான் நீ சக்சஸ்ஃபுல்லா வரல அப்படின்னு திட்டுவாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா உனக்குன்னு ஒரு பிரின்சிபல் ப்ராப்பராகவே இல்லை அதனாலதான் நீ சக்சஸ்ஃபுல்லா வரல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஹேபிட்னா என்ன, கேரக்டர்னா என்ன, சக்சஸ்னா தான் என்ன, பிரின்சிபல்னா என்ன? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க, நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன்றது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் 7 Habits of Highly Effective People written by ஸ்டீவன் கோவி. ஓகேங்க, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சக்சஸ் அப்படின்ற டேர்ம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வந்து நான் கார் வாங்கிட்டா சக்சஸ்ஃபுல் ஆயிட்டேன்னு அர்த்தம்னுவாங்க. சில பேர் வீடு கட்டிட்டா ஓகே அப்படிம்பாங்க. சில பேருக்கு வேலை கிடைச்சிட்டா ஓகே அப்படிம்பாங்க. அப்போ இந்த சக்சஸ் அப்படின்றது ஒவ்வொருத்தரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் சக்சஸ் அப்படின்றது அமையும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த டேவை நான் வெற்றிகரமா முடிச்சனாவே எனக்கு பெரிய சக்சஸ் பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்டீவன் கோவி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்சஸ் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேபிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த புக் வந்து 1989ல பப்ளிஷ் ஆகுது. ஆனா இவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த புக் பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி 200 இயர்ஸ்க்குரிய லிட்ரேச்சரை ஃபுல்லா படிக்கிறாரு. படிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வர்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1920க்கு முன்னாடி சக்சஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரக்டரை பேஸ் பண்ணி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹியூமனிட்டி, கரேஜ், கைண்ட்னஸ், இதெல்லாம் தான் கேரக்டர் எத்திக்ஸ் பேஸ் பண்ணி தான் சக்சஸ் இருக்குன்னு. ஆனா ஆஃப்டர் 1920 இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்சஸ் அப்படின்றது பர்சனாலிட்டி எத்திக்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் அமையுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்க, ஆனா மொத்தமா இவர் என்ன சொல்றாருன்னா, சக்சஸ்க்கு ஹேபிட் அப்படின்றது ஒரு ஸ்டெம் மாதிரி தான். ஒரு மரத்துக்கு வந்து ஸ்டெம் வந்து முக்கியம், ஆனா அதை விட முக்கியம் எது? ரூட். அப்ப ரூட் தான், இதுல கேரக்டர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ கேரக்டர் அப்படின்ற ரூட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அடுத்து நம்மளோட ஹேபிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த புக்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 8 சாப்டர்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அண்ட் பேரடைம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரின்சிபல்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் இப்ப நான் வந்து யோசிக்கிறேன், முடிவெடுக்கிறேன், என்னன்னா காலையில 5 மணிக்கு நான் எந்திரிக்கணும், இதுதான் என்னோட பிரின்சிபல் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னு வைங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் என் மனசுக்கு பிடிக்கணும். மனசுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அது வெளியே ரிஃப்ளெக்ட் ஆனோம். ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா எல்லாரும் என்ன குட்ன்னு சொல்லணும், எல்லாரும் என்ன பாராட்டணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட நான் காலையில எந்திரிச்சேன்னா என் மைண்ட் என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டயர்ட் ஆயிரும். இந்த வேலை எல்லாம் வேணாம்ப்பா, எல்லாரும் பண்றாங்க, நீ ஏன் பண்ற அப்படின்னு டயர்ட் ஆயிரும். இதுக்கு பதிலா என்ன சொல்றாருன்னா, நம்ம எது பண்ணாலும் மைண்ட்ல இருந்து வரணும். இப்போ சோசியல் மீடியால நம்ம போஸ்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், பாசிட்டிவான சைடு தான் காட்டுவோம், எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணி பேசுவோம், குட்டான போட்டோ தான் நம்ம காட்டுவோம். ஆனா இது லைக்ஸ் எல்லாம் வரும்போது ஓகே இதுதான் என் பிரின்சிபல் நம்ம மைண்டுக்கு தோணும். இப்ப பாத்தீங்கன்னா இது வெளியில இருந்து வருது. ஆனா லைக்ஸ் குறையும் போது, ஃபாலோவர்ஸ் குறையும் போது, யூடியூப்ல வீடியோஸ் கம்மியா வியூவர்ஸ் வரும்போது நமக்கு என்ன தோணும், ஓகே ஓகே இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளே நம்ம விட்டுட்டு போயிட்டே இருப்போம் இந்த விழா. அப்போ மைண்ட்ல இருந்து ஒரு விஷயம் வந்தாதாங்க அது பிரின்சிபல்னு அர்த்தம் அப்படின்றாரு. ஆனா சில சமயம் நம்மளோட பிரின்சிபல் பாத்தீங்கன்னா நெகட்டிவா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நாளை சின்ன வயசுல என் மைண்ட்ல ஒரு பிரின்சிபல் இருக்கும், இந்த ரிச் பீப்புள் கூடவே பழகக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஹெட் வெயிட் இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனா போக போக தான் என் மைண்ட் செட் மாறிச்சு. என்னன்னா, இது வந்து நம்ம சரௌண்டிங்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதுதான். ஆனா ஒரு ரிச் பீப்புள் அப்படின்றவங்க எல்லாருமே வந்து ஹெட் வெயிட்டோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என் மைண்டுக்கு தோணுச்சுங்க. சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரடைம் ஷிஃப்ட் அப்படின்னு ரைட்டர் சொல்றாரு. ஓகேவா? சோ ஒரு பிரின்சிபலை நம்ம நாளடைவுல மாத்திக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 7 ஹேபிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி ப்ரோஆக்டிவ். அப்படின்னா நம்ம எதுக்கு எடுத்தாலும் சூழ்நிலைய காரணம் சொல்லுவாங்க. இப்போ நீ சீக்கிரம் வேலைக்கு வரலையா, டிராபிக் அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லுவோம். அப்புறம் பெட்ரோல் சரியா இல்ல, வண்டியில தீந்துருச்சு அப்படின்னு என்னென்ன விஷயம்லாம் நம்ம சொல்ல முடியுமோ, என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்ல முடியுமோ
அத்தனையும் நம்ம சொல்லுவோம். ஆனா ப்ரோஆக்டிவ் பீப்புள்னா எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்துக்கு அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. எந்தெந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும்தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் கிளம்பணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவேன். இது என் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா ரியாக்டிவ் பீப்புளுக்கு எப்படி அமையும்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவங்க சீக்கிரமா ஆஃபீஸ்க்கெல்லாம் கிளம்புறாங்க. ஆனா அந்த டைம் மழை சமயம் வந்துச்சுன்னா சொல்லுவாங்க, நான் சீக்கிரமே கிளம்பக்கூடாது, இயற்கை கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சும்மா ஃபீல் பண்ணியே செழிப்பாங்க. இதுதான் ரியாக்டிவ் பீப்புள். அப்ப நம்ம எப்பவுமே நம்ம கண்ட்ரோல்ல எது இருக்கோ அதுக்காக மட்டும்தான் ஃபீல் பண்ணணும். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா, ஏன்பா நீ மார்க் கம்மியா வாங்கிட்ட அப்படின்னா, நான் நல்லா தான் எழுதினேன், டீச்சர் சரியா பேப்பரை திருத்தல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரியாக்டிவா இல்லாம நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயத்துக்கு மட்டும் ஃபீல் பண்ணா ப்ரோஆக்டிவ் அப்படின்ற ஹேபிட் ஃபார்ம் ஆயிடும். அடுத்தது செகண்ட் ஹேபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகின் வித் அன் எண்ட் இன் மைண்ட். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும் போதே எண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடு கட்டும்போது ஒரு பிளான் பண்ணாம, இன்ஜினியர் கிட்ட எல்லாம் சொல்லி ஒரு பிளான் வாங்காம நம்ம பாட்டுக்கு ஒரு வீடு கட்டினோம்னா, ஏதோ ஒன்று போற போக்குல போட்டு நம்ம கட்டுவோமா? அப்படி கட்டினோம்னா நம்மளோட அவுட்புட் தப்பாயிடும். அப்போ நமக்கு பிரின்சிபல் ஆஃப் டைரக்ஷன் ஒன்று கண்டிப்பா இருக்கணும். நான் எதை எய்ம் பண்றேனோ அந்த எய்ம்காக நான் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணி எண்ட் வரைக்கும் அதுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுதான். இதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா சொல்றாரு. என்னன்னா, ஒரு ஃபியூனரல் அட்டென்ட் பண்றோம். அந்த ஃபியூனரல் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபியூனரல் தான். அப்ப நம்ம சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி எப்படி யோசிப்பாங்க, பேசுவாங்க அப்படின்றத நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாப்பா, சரி நிறைய பேருக்கு நிறைய சொல்லி கொடுத்தாப்பா அப்படி சொல்றாங்களா, இல்ல இவன் இருந்தாலும் ஒண்ணு போனாலும் ஒண்ணு அப்படி சொல்றாங்களா அப்படின்றத நம்ம டெய்லி இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா அப்ப நம்ம எந்த டைரக்ஷன் நோக்கி போறோம்ன்றது தெரிய வரும் அப்படின்னு ரைட்டர் சொல்றாரு. அடுத்தது நெக்ஸ்ட் ஹேபிட் நம்பர் 3. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு நிறைய கோல் இருக்கும், நிறைய வேலை இருக்கும், ப்ரொஃபஷனலாவும் சரி பர்சனலாவும் சரி. ஆனா எதை முன்னாடி செய்யணும் எதை பின்னாடி செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கும் நிறைய சமயத்துல. இப்போ வீட்டுல குழந்தை ரொம்ப பசியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சமைச்சு கொடுக்குற வழியை பார்க்கணும். அதை விட்டுட்டு நானு இப்போ எனக்கு ரீல்ஸ் போட்டிருக்கேன், இதுல எத்தனை பேர் லைக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் பார்த்துட்டு போறேன்னா குழந்தை பசியில துடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்ப எதை ஃபர்ஸ்ட் பண்ணணும், எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத பார்த்து தான் நம்ம பண்ணணும். இதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப டெட்லைன் கொடுத்துருப்பாங்க, இன்னைக்கு ஈவினிங்குள்ள நீ இதுக்கு முடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் அர்ஜென்ட்டும் கூட இம்பார்ட்டன்ட்டும். ஸோ இந்த விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிப்பா முடிச்சேதான் ஆகணும். அடுத்த செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம கோல் நம்ம முன்னாடி இருக்கு, ஆனா திடீர்னு பர்சனலா ஏதாவது ஒர்க் வருது அப்படின்னா கோலை விட இப்போ நான் பர்சனலா ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோலை தள்ளி போட்டுட்டு நம்ம பண்ணுவோம் பாத்தீங்களா ஒரு ஒர்க். அதுதான் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட் அப்படின்றது. அடுத்த தேர்ட் ஒன்று இருக்கும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ்ல. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட் இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட். இது மற்றவங்களை பேஸ் பண்ணி தாங்க இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பாட்டுக்கு நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும், இல்லை திடீர்னு அர்ஜென்ட்டா யாரோ நம்ம வெளியே கூப்பிடுறாங்கன்னா மற்றவங்களுக்காக நம்ம முடிவெடுக்க வேண்டியதா இருக்கும். அடுத்தது ஃபோர்த், நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட். அந்த வேலை அர்ஜென்ட்டும் இல்லை இம்பார்ட்டன்ட்டும் இல்லை, ஆனா அந்த மாதிரி வேலையில தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கவனம் செலுத்திட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு லீவ் இருக்கு, இன்னைக்கு 3 படத்தையும் நான் ஃபுல்லா பார்த்தே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்தோம்னா அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்றதான். ஸோ எதை ஃபர்ஸ்ட் செய்யணும் எதை நெக்ஸ்ட் செய்யணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஃபோர்த் ஹேபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பேசினா மட்டும் யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு. ஆனா முக்கியமா ஒரு சைக்காலஜி இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 90% ஆஃப் பீப்புள் நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டாங்க ப்ராப்ளத்தெல்லாம். 10% ஆஃப் பீப்புள் கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் நமக்கு சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்க. சில பேர் சந்தோஷப்பட்டுக்குவாங்க, ஓகே உனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலாக நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை மற்றவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மற்றவங்க சொல்லும் போது காது கொடுத்து கேட்கலாம்.
அவங்க சொல்யூஷன் கேட்கறத விட யாராவது ஒருத்தர் நம்ம சொல்றதை கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ மற்றவங்க சொல்றதை நம்ம கேட்டு முடிஞ்சா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த 4th ஹேபிட். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்க் வின் வின் அப்படின்றது. மோஸ்டா நமக்கு படிக்கும் போதும் சரி எப்பவுமே சரி நம்மளை என்கரேஜ் பண்றோன்ற பேர்ல என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ தான் பெஸ்ட், எல்லா இதுலயுமே உன்னாலதான் ஃபர்ஸ்ட் வர முடியும், அப்படி வரலன்னா ஏன் அவங்களெல்லாம் விட நீ ஃபர்ஸ்ட் வராம போன, எப்பவுமே நீ தான் பெஸ்டா இருக்கணும் ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஆனா அதுக்காக நீதான் பெஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த குழந்தை யாரு கூடயுமே சேராது, ஒரு ஈகோ வந்துடும். மோஸ்டா எல்லாம் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா ஜெயிக்கிறதுனா என்ன, ஒருத்தர் தோத்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா சக்சஸ் அப்படின்றது எல்லாத்துக்கும் காமன். யார் யார் எப்படி ஒர்க் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். அப்ப பேரண்ட்ஸ்லாம் எப்படி சொல்லலாம், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீ உன்னோட பெஸ்ட்டை கொடு, சக்சஸ் வந்தாலும் ஃபெயிலியர் ஆனாலும் அக்செப்ட் பண்ண பழகு அப்படின்றத சொல்லிடணும். இன்னும் ஒரு 2 ஹேபிட்டை நம்ம குறைச்சிக்கணும்னு சொல்றாங்க. என்னன்னா நான் மட்டும்தான் ஜெயிக்கணும் மத்தவங்க தோக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நானே ஜெயிக்கல, நான் ஜெயிக்காதது நீ எதுக்கு ஜெயிக்கணும், நான் தோத்தாலும் பரவாயில்ல நீயும் தோத்து போகணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி மோசமான மென்டாலிட்டி எல்லாம் மாத்திக்கணும் சொசைட்டில. அப்படி மாத்தினாதான் ஒரு குட் ஹேபிட் ஃபார்ம் ஆகும். ஸோ திங்க் வின் வின், நீ ஒரு பாதையில ஜெயிக்கிறேன்னா நான் ஒரு பாதையில ஜெயிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கணும். அடுத்த 6th ஹேபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா சினர்ஜைஸ். சினர்ஜைஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது பியூட்டிஃபுல்லுங்க. என்னன்னா எப்பவுமே தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு டீம் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ நம்ம தனியா ஒரு ஒர்க் பண்ணோம்னா அது பிளஸ்ஸாவும் அமையும் மைனஸா போறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டீமா ஒர்க் பண்ணோம்னா ஏதாவது பிரச்சனை வந்தா கூட ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் ஐடியா கொடுப்பாங்க. அதனால டீம் ஒர்க் முக்கியம். இதுதான் சினர்ஜைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஹேபிட் பாத்தீங்கன்னா 7th ஹேபிட் ஷார்பன் தி சா. இப்போ நம்ம ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு ஒரு கருவி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கருவியை நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா ஷார்ப் பண்ணுவோம். அப்பதான் மரத்தை வெட்ட முடியும். ஒரு மொக்கையானதை வச்சு நம்மளால ஷார்ப் பண்ண முடியும், வெட்ட முடியுமா மரத்தை ஷார்ப்பே இல்லாம? ஒண்ணு இல்லைங்க, ஒரு கத்தியை வச்சு கூட ஷார்ப் இல்லைன்னா வெஜிடபிளை கட் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரிதான் இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு கோலை அடையணும்னா நம்ம எடுத்தோன்னே ஒரு கோலை பாத்திர முடியாது. அப்போ நம்ம அந்த கோலுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அது 5 இயர்ஸா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும்னா ஒரு நாள் நம்ம ரொம்ப ஷார்ப்பா அப்படி செம்மையான ஷார்ப்பான கத்தி மாதிரி நம்ம மரத்தை வெட்டுற அளவுக்கு ரெடி ஆயிடுவோம்னு சொல்றாங்க. இதுக்கு 4 விஷயம் தேவைங்க. என்னன்னா பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா நம்ம ஹெல்த் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு கோலை அடைய முடியாது, டைம் லேட் ஆகிட்டே போகும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா. அடுத்து மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்னதான் ஃபெயிலியர் வந்தாலும் டிஃபீட் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை மாத்திக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். இதுக்கு நம்ம நிறைய விஷயம் கேட்கணும், நிறைய புக் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா நம்ம மைண்ட் அப்பப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகும், டிப்ரெஷனுக்கு போகும். அப்போ மெடிடேட், யோகா இந்த மாதிரிலாம் விஷயத்த பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். லாஸ்டா சோஷியலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது நம்ம மற்ற பீப்புள் கிட்ட ஹெல்ப் பண்ணி, இப்போ நம்ம தனியா எல்லாத்தையும் நான் யாரு கூட மிங்கிள் ஆகாம சாதிச்சிட முடியும்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம தனியா ஒர்க் பண்றதை விட மற்றவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டியது வரும். அப்போ நம்ம மற்ற பீப்புளோட சைக்காலஜியை தெரிஞ்சுக்கணும், அவங்க கூட நல்லா பழகி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றது தாங்க. ஸோ இந்த 7 ஹேபிட்ஸையும் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா எஃபெக்டிவ் பீப்புளா வரலாம் அப்படின்னு ஸ்டீவன் கோவி சொல்றாரு. ஸோ இந்த புக்கை ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐகான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா சேரும். அண்ட் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணோம், என்னை மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.